கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம கொஞ்ச நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம். நம்பிக்கை இல்லாம வாழ்க்கை இல்லைன்னு பொதுவா சொல்றது உண்டு. ஆனா, யார நம்புறதுன்னு நமக்குள்ள மிகப்பெரிய போராட்டம் அப்ப வர்றது உண்டு. நம்ம நம்பி இருக்கலாம்னு நினைக்கிறவங்க முக்கியமான தருணங்கள்ல நம்மளை ஏமாத்திடுவாங்க. நல்லவங்கன்னு நினைச்சு நம்ம நம்பிக்கை வச்சிருக்கிறவங்க நம்மளுடைய நம்பிக்கைய சிதறடிச்சிருப்பாங்க. யாரையுமே நம்பக்கூடாதுன்ற பாடம் நமக்கு எத்தனை முறை சொல்லி கொடுக்கப்பட்டாலும் வேற வழி இல்லாம நம்ம நம்பி ஏமாற்றம் அடையிறவங்களா இருப்போம். சரி, யார, எப்படி, எப்போ, எவ்வளவு நம்பலான்றத இன்னைக்கு நேரம் எடுத்து சிந்திப்போம். ஒரு அப்பா நரி ஒண்ணு தன்னுடைய மகன் நரிக்கு பயிற்சி கொடுத்துச்சு. ஓடுதல், தாவுது, வேட்டையாடுதல்னு இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்சி கொடுத்து தன்னுடைய குட்டிய திறமசாலியா வளர்த்துச்சு. இப்ப குட்டி நரியால சின்ன முயல்களையும் எலிகளையும் ஈஸியா வேட்டையாட முடியும். குட்டி கொஞ்சம் பெருசாச்சு. அப்பா நரி சொன்னுச்சு, மகனே, இதுவரையும் நான் கற்றுக் கொடுக்காத ஒரு புதிய வித்தைய நாளைக்கு காலையில உனக்கு கற்றுக் கொடுக்க போறேன். ஆமா, நாளைக்கு உனக்கு வானத்துல பறக்கக்கூடிய வித்தைய சொல்லி தர்றேன். நீ சீக்கிரம் கிளம்பி தயாரா இருன்னு சொன்னுச்சு. அப்பா நரி சொன்ன இந்த வார்த்தையை கேட்ட அடுத்த நொடியே குட்டி கற்பனையில மிதக்க ஆரம்பிச்சிடுச்சு. அடடா, இனி நான் பறவைய போல பறப்பேன். தரையில வாழக்கூடிய உயிரினங்களை தின்று சலிச்சு போனா வானத்து பறவைகளையும் பிடிச்சு ஆசை தீர சாப்பிடுவேன். என்ன சந்தோஷம்! அந்த நைட்டு முழுசும் குட்டி நரிக்கு தூக்கமே வரல. எப்போ விடியும்னு காத்துட்டு இருந்துச்சு. அதிகாலையிலேயே எழுந்து தன்னுடைய அப்பாவை எழுப்புச்சு. கொஞ்ச நேரத்திலேயே ரெண்டு பேரும் கிளம்பிட்டாங்க. குட்டி சந்தோஷமா குதிச்சு குதிச்சு ஓட அப்பா நரி அமைதியா பின்தொடர்ந்துச்சு. அப்பா நரி ஒரு பெரிய பாறையின் பக்கத்துல வந்து நின்னு குட்டி கிட்ட சொன்னுச்சு, இந்த பாறை மேல உடனே ஏறு அப்படின்னு. அடுத்த நிமிஷமே குட்டி பாறை மேல ஏறி நின்னுச்சு. இப்ப நல்லா கவனி, உன் காது மடல் ரெண்டையும் நேரா நீட்டிக்க, முன்னங்கால் ரெண்டையும் மேல தூக்கு, வாலை வேகமா ஆட்டு. நான் குதிக்க சொல்லும்போது தாவி குதி. அப்ப நீ பறக்க ஆரம்பிச்சிடுவ. கீழே இறங்கணும்னா வாலை மெதுவா ஆட்டிக்கிட்டே முன்னங்கால கொஞ்சம் கொஞ்சமா மடக்கு. கீழே இறங்கிடுவ. குட்டிக்கு உற்சாகம் பெருக்கெடுத்து ஓடுச்சு. அப்பான்னா இவர்தான் அப்பா, என் செல்ல அப்பா. அப்பாவை மனசுக்குள்ள கொஞ்சிக்கிட்டே தன்னுடைய கட்டளைக்காக காத்துட்டு இருந்துச்சு. திடீர்னு அப்பா நரி சொன்னுச்சு, தாவு அப்படின்னு. அப்பா சொல்லி கொடுத்த எல்லா ஏற்பாடுகளோடும் தாவுச்சு. இனி வானமும் என்னுடையதுன்னு குதிச்சுது. ஆனா பறக்கல. உயரமான அந்த பாறையினுடைய அடிவாரத்துல வந்து விழுந்துச்சு. கால்ல எலும்பு முறிஞ்சது மாதிரி வலி. வாயில அடிபட்டு ஓரிரு பற்களும் உடைஞ்சதுனால வாயெல்லாம் ரத்தம். நொண்டி நொண்டி நடந்தபடி அப்பாவை பார்த்து கத்துச்சு. பெத்த பிள்ளைகிட்டயே பொய் சொல்லி கொல்ல பாத்தியே, நீ எல்லாம் ஒரு அப்பனா அப்படின்னுச்சு. அப்பா நரி அமைதியா சொன்னுச்சு, ஒரு நரி கத்துக்க வேண்டிய முதல் பாடம் தன்னுடைய தகப்பன் பேச்ச கூட நம்ப கூடாதுன்றதுதான். ஆம் பிரியமானவர்களே, உலகம் நமக்கு இந்த பாடத்தை பல முறை, பல நிலைகள்ல, பல நேரங்கள்ல சொல்லி கொடுத்தாலும் நாம மறுபடியும் மறுபடியும் நம்பி ஏமாற்றம் அடைகிறோம். நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம்னு ஏசாயா 2:22 வேதம் நமக்கு போதிக்குது. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்னு எரேமியா 17:5 சொல்லுது. ஆனா கர்த்தரை நம்பினவங்க ஒருபோதும் வெட்கப்பட்டு போறதில்ல. அவர் தன்னை நம்புகிற எவருக்கும் கன்மலையும் கோட்டையும் கேடகமுமாக இருக்கிறார். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான்னு வேதம் சொல்லக்கூடிய பாடத்தை கேட்டா நம்மளுடைய நம்பிக்கைக்கு எப்பயுமே ஏமாற்றம் இல்லை. நம்பி வாழ்ந்தவை எல்லாம் மாறி போகும். நம்பினோரும் ஒரு நாள் மறிச்சு போவாங்க. ஆனா நம்பினோரை ஏற்று காத்திடும் நம்பிக்கை தேவன் மட்டுமே என்றும் நம்மோடு இருப்பவர். அதனால கண்மலை நம்பிடுவேன், என் கர்த்தரை சார்ந்திடுவேன்னு அவரையே நம்புவோம். உலகத்தை எதிர்பார்த்து ஏமாறாம இருப்போம்.
தேவன் தாமே கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமேன்.